Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது ஐடி ஜாப் எடுக்கணும்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டேன் சர்டிஃபிகேஷன் இருக்கு என் ப்ராஜெக்ட் கூட இருக்கு ஆனா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுதான் இப்போ ஐடில ஜாப் எடுக்கிற ஃப்ரெஷரா பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு ஸோ நீங்களுமே ஒரு இன்ஸ்டியூட் போய் கோர்ஸ்லாம் படிச்சிட்டீங்க செல்ஃபா படிச்சிட்டீங்க இல்லை ஐடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்காது இந்த மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களா பண்ணா ஜாப் கிடைக்குது பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரையும் பாருங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ So first thing, job கிடைக்காமதுக்கான மெயின் ரீசனே ஸ்கில் செட் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பிகாஸ் நான் ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு ஃப்ரெஷர்ஸ் நான் பேசுறப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनவே கேட்பேன் உங்களுக்கு உங்க ஸ்கில் மேல எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கு ஒரு அவுட் ஆஃப் 10 க்கு ரேட் பண்ணுங்க அவங்களே சொல்லுவாங்க 5 6 சரி இப்போ நீங்க ஜாவா டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஜாவால எந்த அளவுக்கு தெரியும்னா பேசிக் தெரியும் ஓரளவுக்கு அட்வான்ஸ்லாம் படிச்சிருக்கேன் இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலை தேடிட்டு இருப்பாங்க ஸோ உங்களோட ஸ்கில் செட்ல நீங்களே ஸ்ட்ராங்கா இல்ல உங்க மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டெஃபினட்டா ஜாப் கிடைக்கிறது இப்ப இருக்க மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்களும் நினைச்சு பாருங்க உங்களோட கிளாஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் பிகாஸ் ஆஃப் ஒரு 50 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த 50 பேர்ல ஃபர்ஸ்டா வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இடத்துல ஃபர்ஸ்டா வரது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க பிகாஸ் அங்க ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு 1000 பேர் 2000 பேர் அப்ளை பண்றீங்கன்னா ப்ராபபிலி நீங்க அவங்க எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்டா வந்திருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஹார்டான விஷயம் அவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆகி போகணும்னா ஸ்கில் செட் பேஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் கம்பெனி பேஸ்லயுமே அந்த அளவுக்கு ஃப்ரம் ஒரு டெவலப்பர்னா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து வேற எந்த ரோலா இருந்தாலும் அந்த ரோல ஸ்கில்டா டே ஒன்ல இருந்து பண்ற மாதிரி ஆள் தேடுறாங்க பிகாஸ் இப்போ கம்பெனியோட நீட் எல்லாமே எப்படி மாறிச்சுன்னா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து ஒர்க் பண்ணணும் ரொம்ப வந்து கிரியேட்டிவா இருக்கணும் பிகாஸ் ஆஃப் காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு முதல்ல ஒரு ஓப்பனிங்க்கு ஒரு 20 30 ஒரு 50 பேர் ட்ரை பண்ற இடத்துல இப்பெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் ட்ரை பண்றாங்க அதனால ஃபர்ஸ்ட் திங் உங்க ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பாருங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேல கான்ஃபிடன்ட் டெவலப் பண்ணீங்க ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணுங்க அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா டெஃபினட்டா ஜாப் எடுக்க முடியாது செகண்டா நிறைய பேர் நான் பிரச்சனையை பார்க்கறது ப்ரோ நான் ஸ்கில்லாம் ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் இங்க பாருங்க ப்ராஜெக்ட் கூட இங்க இருக்குன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ரெஸ்யூம் 2 போட்டிருப்பாங்க பட் அதை எடுத்து பார்க்கறதும் தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு தெரியும் எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்கறதும் சொல்லுவாங்க ப்ரோ நான் இன்ஸ்டியூட்ல படிச்சேன் இன்ஸ்டியூட்ல 2 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அதுதான் ரெஸ்யூம்ல போட்டிருக்கேன் அதை வச்சுக்கிட்டு தான் நான் 6 மாசமா தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது 6 மாசம்னா 1 வருஷமா தேடினா கூட அது கிடைக்கிறது கஷ்டம் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கப்ப கூட அவர் சொல்லி இந்த விஷயம் நிறைய இன்ஸ்டியூட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப அவுடேட்டடான ப்ராஜெக்ட் 2010 2015 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதே ப்ராஜெக்டை இன்னும் வரையும் வச்சுக்கிட்டு ஜாப் தேடிட்டு இருந்தா கண்டிப்பா கிடைக்காது கம்பெனி இப்போ ரொம்ப கிரியேட்டிவான ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறாங்க ப்ராஜெக்டோட நேம் டைட்டிலுக்குனே லிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த ஒரு 50 லிஸ்ட்ல யாராச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிருந்தா டேரக்டா ரிஜெக்ட் பண்ணிருக்குன்னே சொல்றாங்க அதனால தயவு செய்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா கிரியேட்டிவா எடுத்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க மாதிரி பாருங்க அது எப்படின்னு தெரியலன்னு கூட சாட் ஜிபிடில இப்போ நியூ டெக்னாலஜி இப்போ மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுனா அதுல கேட்டாச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண பாருங்க அட்வான்ஸ் ஏஐ கொலாபரேட் பண்ணி பண்ண பாருங்க இன்ஃபேக்ட் சிம்பிள் திங் என் ஃப்ரெண்டு பண்ண விஷயம் ஹெச்ஆர்ல இருந்து டெவலப்பரா மூவ் ஆனான் அவன் பண்ண ப்ராஜெக்ட் நாங்க ரெகுலரா நௌக்கரி தான் யூஸ் பண்ணோம் நௌக்கரி மாதிரி ஒரு ஜாப் போர்ட்டல பண்ணோம் இந்த ஜாப் போர்ட்டல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேர் பெருசா பண்ணாம இருந்தாங்க பட் ஆல்ரெடி பழசா இருந்தாலுமே பட் அதை பண்ணிருக்கவங்களோட எண்ணிக்கை எல்லாரும் பண்றது பண்ணாம இவனே ஓனா பண்ணனால அவனுக்கு அந்த இன்டர்வியூல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு பிகாஸ் அவன் படிச்ச இன்ஸ்டியூட்ல எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இவன் அதை தாண்டி இதை நான் ஓனா ட்ரை பண்ண போறேன் இந்த ப்ராப்ளத்தை நான் அப்படி வந்து கொண்டு வர போறேன்னு அவனே ஓனா பண்ண விஷயம் அவனு ஸ்டாண்டர்ட் பண்ண வச்சு அது மாதிரி ப்ராஜெக்டை இன்னைக்கே வச்சுக்க பாருங்க பழைய ப்ராஜெக்ட் தேஞ்சு போன ப்ராஜெக்ட் வச்சுட்டு நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்க இப்ப இருக்க மார்க்கெட்ல கிடைக்கவே கிடைக்காது அடுத்தது தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன் 3 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு சரி ஓகே கோர்ஸ் முடிச்சிட்டீங்க 3 மாசம் 6 மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா நான் எதுவுமே கத்துக்கவே இல்லை ப்ரோ ஜஸ்ட் அவங்க 3 மாசம் 6 மாசம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அதான் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி லேர்னிங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கத்துறாங்க ஸோ நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் தான் ஒரு இடத்துல கத்துக்கிட்டோம் இப்போ படிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் அதை படிச்சிட்டோம் திருப்பி படிக்க தேவையில்ல அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பட் இங்க ஒரு ஸ்கில்லை கத்துக்கிறது அப்படி கிடையாது தேடி தேடி படித்தா மட்டும் தான் இந்த இடத்துல வந்து இது பண்ண முடியும் நீங்கள் ஜஸ்ட் அவங்க இன்ஸ்டியூட் போகிறீங்க அங்கே சொல்லித்தர மென்டாரு அவர் சிலபஸை முடிச்சிட்டேன்ட்டாருன்னா ஸோ நீங்கள் அந்த ஸ்கில்லாக அந்த டெக்னிக்கலாக ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கன்னு அர்த்தமே கிடையாது கடல் அளவில் டெக்னாலஜிங்கிறது டெய்லி எவ்வளவோ க்ரோ ஆகிட்டு இருக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களோட லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு இப்போ கூகுள் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி எல்லா கம்பெனி ஃப்ரீ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ பெய்ட் கோர்ஸ் படிச்சிட்டாலுமே அந்த ஃப்ரீ கோர்ஸில் என்ன இருக்குது ஏதாச்சும் ஒரு 1% அங்கேருந்து கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள் புதுசாக டெய்லி
டெய்லி கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடிஷ்னலாக லேர்னிங் ஒரு இடத்துல முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சுன்னு விடாமல் திருப்பி கற்றுக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு டியூட்டர்கிட்ட ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற டியூட்டர்ஸ் மற்ற மென்டார்ஸை கேட்ச் பண்ண பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் எல்லாமே கூட ஓனாக மென்டார்ஷிப் சப்போர்ட்லாம் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஹரிஸ் ராஜேந்திரன் அவரோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அவர் கூட டிஎஸ்ஏ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பெட்டராக சொல்லி தராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆட் ஆனா படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட இப்போ அவர்கிட்ட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அட்வான்ஸான டிஎஸ்ஏ காலத்தோட படிச்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வான்ஸாக நிறைய பேர் கிரியேட்டர்ஸை தாண்டியுமே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மென்டார்ஸை கேட்ச் பண்ணுங்க. டாப் மேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாப் மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் மேட்டில் நிறைய மென்டார்ஸ் கூகுளில் ஒர்க் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாமே கூட கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி என் ஸ்கில் இப்படி இருக்குது, அடுத்து நான் என்ன பண்ணுறது கேளுங்க. இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருங்க, புதுசாக கற்றுக்க பாருங்கள். லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க. வெறும் சிலபஸஸ் மாதிரி முடிச்சிட்டாங்கன்னா முடிச்சதுன்னு கிடையாது. ஸோ படிச்சுட்டே இருங்க. அந்த இடத்துல நிறைய பேர் லேக் ஆகிறீங்க. ஸோ லேக் ஆக வேண்டாம். 1 வருஷம் 2 வருஷம் ஆகி உங்களுக்கு வேலையை கிடைக்கலாம் கூட அந்த 2 வருஷமும் உங்கள் லேர்னிங்கை நீங்கள் விடாமல் புதுசாக கற்றுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் தான் 2 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் கூட ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் என்னைக்கா இருந்தாலும் லேர்னிங்கை நிப்பாட்டிடாதீங்க. அடுத்தது 4th திங், இம்ப்ரூவ் ஜாப் சர்ச். ப்ரோ நான் படிச்சுட்டேன், நல்லாவே தெரியும், நிறைய மென்டாட்டை கற்றுக்கிட்டு ஸ்கில் வைஸில் ப்ராஜெக்ட் வைஸில் சூப்பராக இருக்குன்னா 4வது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஜாப் சர்ச் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணுறேன். என்ன மிஸ்டேக்னா ஒரே ரெஸ்யூமை வச்சுக்கிட்டே 3 மாதமாக தேடுறது, 6 மாதமாக தேடுறது, நௌக்கரி ப்ரொஃபைல் ஒர்க் அவுட்டே ஆகாமல் காலே வராமல் இருந்தாலும் அதையே வச்சுக்கிட்டு இருக்கிறது, லிங்க்டின் ப்ரொஃபைலை சுத்தமாக ரெடியே பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க பாருங்கள். இப்போ இருக்க மார்க்கெட்டில் ரெஸ்யூம் பில்டிங்கில் ஹெச்ஆர் எப்படி பார்க்குறாங்க, நௌக்கரியோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, லிங்க்டின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்க பாருங்கள். நௌக்கரியில் கற்றுக்கவே அவ்வளோ விஷயம் இருக்குது. அல்காரிதம் அவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நானே கூட 1 ஹவருக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் நௌக்கரி பற்றி மட்டுமே. போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எப்படி நௌக்கரி லிங்க்டின்லாம் வேலை பெஸ்ட்டாக தேடுறது, நம்ம உங்கள் ரெஸ்யூம் கரெக்டாக ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்க பாருங்கள். அது எல்லாமே தான் உங்கள் ஜாப் சர்ச்சை பெட்டர் பண்ணும். நிறைய பேர் ஜாபை பெட்டராக சர்ச் பண்ணாமல் என்ன பண்ணுறோன்னே கால்குலேட்டே பண்ணாமல், எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் 6 மாதமாக தேடுறேன்னு சொல்லுவாங்க. சார் 6 மாதத்தில் எத்தனை கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கீங்க, எத்தனை கம்பெனிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் ஃபாலோ அப்பில் இந்த மாதிரி கேட்டே இருக்கீங்க, ஓப்பனிங் இருக்குன்னு லிஸ்ட்டு காட்டுங்க, எக்ஸல் ஷீட் காட்டுங்க. நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுனாவே நிறைய பேர் இல்லை ப்ரோ அப்போலாம் எதுவும் பண்ணல, வந்தால் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், எதுவுமே கால் வரமாட்டேங்குன்னு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு அது என்ன நடக்குது, எங்கே ஓப்பனிங் இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுன்னு இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணுறது இல்லை. அதுதான் பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அதுக்குன்னு பெரிய வீடியோ எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டியுமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ரெஸ்யூம் பில்டிங்கில் சப்போர்ட் தேவைப்படுது, நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங்கில் சப்போர்ட் தேவைப்படுது, லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங்கில் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா mycareerbooster.com அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ரீயாக ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் எல்லாத்துக்குமே கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டிவ் எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பெரிய லெவல் லான்ச் பண்ணல, பேக்எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேருக்கு அடிஷனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறப்ப அதை லான்ச்சும் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறனாலுமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். வீக்லி உங்களோட ரெஸ்யூம், நௌக்கரி, லிங்க்டின் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி எப்படி பெட்டராக ஆகிக்கலாங்கிற மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் நானே பர்சனலாக இருந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே இருக்க மை கரியர் பூஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க பாருங்க. நான் உங்களுக்கு அந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங்காக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். ப்ரோ நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், டவுனில் இருக்கேன், ஸோ அதனால் சென்னை வர முடியல, ஸோ அங்கேயே இருந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்க ஒரு 20 பேர் 30 பேர் அவங்களோட டியூட்டர், அவங்களோட பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் குரூப்பில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சின்ன வட்டத்தை வச்சுக்கிட்டு இதுலேயே ஏதாச்சும் பண்ண முடியுமா, இதுக்குள்ளே இருந்தே கிடச்சிருமானா எதுவுமே கிடைக்காது. வேர்ல்டில் என்ன போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்குன்னு நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். சீரியஸ்லி நான் நிறைய இடத்துல க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணதுமே கூட இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நிறைய இடத்துல வர முடிஞ்சதுக்கான ஒரே ரீசன், நிறைய பேரை நெட்வொர்க் பண்ணி புது ஆளுங்களை மீட் பண்ணி நிறைய இடத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்த விஷயங்கள் தான் என்ன இந்த இடத்துல ஸ்டாண்ட் அவுட் ஆகி பெட்டராக நிப்பாட்ட வச்சிருக்கு. அதனால நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, எல்லா ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறைய நடக்குது. டெக் ஈவெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் ஆஃப் ஐடி கம்பெனிலே நடக்குது. அந்த ஐடி கம்பெனிலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது. டிக்கெட் ப்ரைஸில் வெறும் 200, 300 ஃப்ரீயாகவே கூட நிறைய ஈவெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள், நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இல்லை ப்ரோ நான் வந்து என் நேட்டிவில் இருக்கேன், டவுனில் இருக்கேன், என்னால் வந்து சென்னை வர முடியாது, கோயம்புத்தூர் வர முடியாதுனாலுமே ஆன்லைன்லேயே அப்கமிங் சென்னை டெக் ஈவெண்ட்ஸ்னு போடுங்க. ஈவெண்ட் ட்ரைப் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. லிங்க்டின்லேயுமே அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீக்லி நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்கள் நெட்வொர்க்கை பெருசாக்குங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு ரெஃபரலோ இல்லை நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்க
உங்களை பெட்டர் பண்ணுறதுக்கும் மென்டார் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆளோ என்ன வேணாலும் கிடைக்கலாம். அதனால் நிறைய ஈவெண்ட் பிளே எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள், சுற்றி இருக்க மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலிமா உங்களால் ஃபர்தர் ஸ்டெப் எடுத்து கொண்டு போக முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களோட ஜாப் சர்ச்சை பெட்டர் ஆகிக்கலாம். நிறைய பேர் ஜாப் எடுக்க முடியாமல் ஸ்டக்காக இருக்க ரீசனாக நான் பார்த்தது இந்த டாப் 5 விஷயங்கள் மிஸ் ஆகுது. இந்த விஷயத்தை பெட்டர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா போய் ஜாப் எடுத்துட முடியும் நான் ஃபீல் பண்ணதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த 5 பாயிண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லேக் வர மாதிரி இருக்கலாம், அந்த இடத்த திருத்த பாருங்கள், மிஸ்டேக்கை சரி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். என்றைக்குமே ஹோப், உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அது கஷ்டமாக இருக்குங்கனால தான் எல்லாத்துக்குமே கிடைக்காம இருக்குது. யார் ரொம்ப ரொம்ப டாப் 1% ஹார்ட் ஒர்க் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடச்சிட்டு இருக்கு. அதனால் ஹார்ட் ஒர்க் போகிறங்க இல்லாமல் இல்லை. ஃப்ரெஷர் இன்றைக்குமே இப்போவுமே இந்த டேல கூட சென்னையில் 50 பேர் 100 பேர் வேலை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஏன் அதுக்குள்ளே உங்களால் வர முடியலன்னு யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் ஹார்ட் ஒர்க் போட்டால் ஒன் டே வர முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் கஷ்டப்பட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எடுக்க முடியாமல் இருக்காங்கன்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஏதாச்சும் இருக்குனால உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கோ டேரெக்டாக ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மை கரியர் பூஸ்டரில் நீங்கள் சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சாலுமே வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.